ஹல்லேலூயா. இந்த ராத்திரியும் தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் நம்முடைய கவனத்தை திருப்புவோம். ஸ்தோத்திரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் அதனுடைய 42, 43 வசனங்களை ஒரு ஆளுக்கு சத்தமாய் வாசிக்கலாம். லூக்கா 7ஆம் அதிகாரம் 42, 43 வசனங்கள். இருப்பான், அதை சொல் என்றார். சீமோன் பிரதியுத்தரமாக, எவனுக்கு அதிகமாய் மன்னித்து விட்டானோ அவனே அதிக அன்பாய் இருப்பான் என்று நினைக்கிறேன் என்றான். அதற்கு அவர், சரியாய் நிதானித்தாய் என்று சொல்லி. போதும். இந்த நல்ல வசனங்களுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். ஒரு விசை கூட இயேசு கிறிஸ்துவை குறித்த அவருடைய வசனத்தை குறித்த சாட்சியாய் நிற்பதற்கு எந்த தகுதியும் இல்லாத என்னை கிருபையால் ஆண்டவர் நிறுத்தினதற்காக நான் ஆண்டவரை நினைத்து துதிக்கிறேன், ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். நல்ல கவனிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷத்தை நாம் வாசிக்கும் போது அநேக உவமைகளை நமக்கு அங்கே பார்க்க முடியும். ஸ்தோத்திரம். லூக்கா எழுதின சுவிசேஷத்தை எழுதிய அந்த தெய்வ மனுஷனை, அந்த சுவிசேஷகனை குறித்து நாம் பார்க்கும்போது, வேத புஸ்தகம் மொத்தம் எழுதியது 40 பேரை கொண்டு வேத புஸ்தகம் எழுதப்பட்டது. இந்த 40 பேரில் ஸ்தோத்திரம் 39 பேரும் அவர்கள் யூதர்களாயிருக்க, அவர்கள் இஸ்ரவேலர்களாயிருக்க, இந்த லூக்கா என்கிற நபர் மட்டுமே ஒரு புறஜாதியானாயிருந்து இந்த லூக்கா எழுதின சுவிசேஷத்தையும் சபையுடைய சரித்திரத்தை சொல்லுகிற அப்போஸ்தல நடபடிகளையும் அவர் எழுதுவதற்கு ஆண்டவர் அதிகாரப்படுத்தினார். ஹல்லேலூயா. லூக்கா இந்த ஆமேன் ஒரு புறஜாதியான மனுஷனாய் இருக்கிறபடியால் நான் இந்த ராத்திரி சொல்லுகிறேன், அவர் நமக்கு பிரதிநிதியாய் இருந்து இந்த வேத புஸ்தகத்தில் ஆமேன் தேவனுடைய மகத்துவங்களை எழுத கர்த்தர் அவருக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். லூக்கா ஒரு டாக்டர், ஒரு வைத்தியன். ஸ்தோத்திரம். அதே நேரத்தில் இந்த லூக்கா ஆமேன் ஸ்தோத்திரம் ஒரு சுவிசேஷகன். இந்த லூக்காவை வைத்தியன் என்று உலகம் சொல்லும்போது நமக்கு பல பெயர்கள் கொடுக்க முடியும். அவர் ஒரு சுவிசேஷகன். அவர் பவுலோடு கூட சுவிசேஷ யாத்திரை செய்தபடியால் அவர் ஒரு சுவிசேஷ யாத்திரைக்காரர். அதுபோல அவர் சுவிசேஷத்தையும் சபையினுடைய சரித்திரத்தையும் எழுதியபடியால் அவர் ஒரு எழுத்தாளர். இன்று ராத்திரி நான் சொல்லுகிறேன், வெறும் ஒரு பெயரில் அறியப்பட்டவரை சுவிசேஷத்தின் நிமித்தம் ஆண்டவர் பல பெயர்கள் கொடுத்து கனப்படுத்தினார். இந்த உலகம் முழுவதும் அறியத்தக்க கர்த்தர் அவரை கனப்படுத்தினார். இந்த ராத்திரி நான் சொல்லுகிறேன், கர்த்தருக்காக நிற்பீர்கள் என்றால் எந்த மனுஷனையும் பிரகாசிக்க வைக்கிற அந்த மெய்யான ஒளியாகிய தேவன் இந்த ராத்திரி உங்களையும் என்னையும் அவர் அதிகாரப்படுத்தி மேன்மைப்படுத்த அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். விசுவாசிக்கிறவர்கள் மாத்திரம் வாய்களை திறந்த ஆண்டவரை துதிக்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நாம் வாசித்து கேட்ட இந்த லூக்கா 7ஆம் அதிகாரத்தினுடைய ஸ்தோத்திரம் 40 முதல் 43 வரைக்கும் உள்ள வசனங்களை நாம் தியானித்தால் ஒரு இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழிய நாட்களில் நடக்கிற ஒரு சம்பவத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழிய நாட்களில் சீமோன் என்கிற ஒரு பரிசேயன் இயேசுவை தன் வீட்டிலே வருந்தி ஆமேன் போஜனம் பண்ணும்படி அவன் அழைக்கிறான். சீமோன் ஒரு பரிசேயனாய் இருந்தாலும் இயேசுவை ஆமென் தன் வீட்டில் வருந்தி போஜனம் பண்ணுவதற்காய் விருந்துக்காக அவன் கூப்பிடுகிறதை நாம் இந்த இடத்தில் பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். இயேசு அவனுடைய அழைப்பை கேட்டு இயேசு அவனுடைய வீட்டிலே வருகிறார். அவனுடைய வீட்டில் இயேசு வந்து பந்தி இருக்கும் போது ஒரு சம்பவம் நடக்கிறது. இயேசு பரிசேயனாகிய சீமோனுடைய வீட்டில் அவர் பந்தி இருக்கிறார் என்று கேள்வி
கேள்விப்பட்ட போது சோத்திரம் அந்த ஊரிலே பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவள் இயேசு வந்திருக்கிறார் என்று அறிந்து அந்த சீமோனுடைய வீட்டிற்கு வந்து இயேசுவின் ஆமென் சோத்திரம் ஹல்லேலூயா பாதத்தருகே அவள் நின்று அழுது கொண்டிருக்கிறாள். கொஞ்சம் நேரம் கடந்த போது அவள் இயேசுவினுடைய பாதத்தை தன் கண்ணீரால் நனைத்து தலைமுடியால் துடைத்து ஆமென் அவருடைய பாதத்தில் அவருடைய தலையில் ஆமென் சோத்திரம் பரிமள தைலத்தை அவள் உடைத்து ஊற்றுகிறாள். ஹல்லேலூயா சோத்திரம். பைபிள் அந்த ஸ்திரீயை குறித்து சொல்லுகிறது, இவள் பாவியாகிய ஸ்திரீ. அந்த காலத்தில் பாவியாகிய ஸ்திரீ என்று ஒருவளை வேத புஸ்தகம் குறிப்பிடப்பட வேண்டும் என்றால் அவளுடைய பாவம் என்னவாய் இருக்கும் என்பது நாம் நிதானித்தால் நமக்கு அது புரிந்துவிடும். சோத்திரம். அப்படிப்பட்ட ஒரு ஸ்திரீ இயேசுவின் பாதத்தில் வந்து அழுது தன்னுடைய தலை முடியினால் அவருடைய பாதத்தை துடைத்து ஆமென் பரிமள தைலத்தை இயேசுவின் மேல் பகர்ந்து ஹல்லேலூயா அவரை முத்தம் செய்யும் போது இந்த பரிசேயனாகிய சீமோன் என்ன நினைக்கிறான் தெரியுமா? இவர் மெய்யாகவே தீர்க்கதரிசியாய் இருந்தால் சோத்திரம் தன்னை தொடுகிற ஸ்திரீ இன்னாள் என்றும் அவள் இப்படிப்பட்டவள் என்றும் இவர் அறிந்திருப்பாரே என்கிற ஒரு சில கேள்விகள் இந்த சீமோனுக்குள்ளே வெளிப்பட்டு வருகிறது. அல்லேலூயா. நல்ல கவனிங்க, மனுஷனுடைய சோத்திரம் இயல்புதான் இது. ஆமென். ஒரு பாவியாகிய ஸ்திரீ, யாருக்கும் வேண்டாத ஒரு ஸ்திரீ, ஒதுக்கப்பட்ட தள்ளப்பட்ட ஒரு ஸ்திரீ, பாவத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு ஸ்திரீ இயேசு கிறிஸ்துவை தொடும்போது சீமோனுடைய ஸ்தானத்தில் இருக்கிற யாருக்கும் வெளிப்படுகிற ஒரு கேள்விதான் இது. இயேசு மெய்யாகவே தீர்க்கதரிசி என்றால் தன்னை தொடுகிற ஸ்திரீ இப்படிப்பட்டவள் என்று இன்னாள் என்று அவர் எப்படி அறியாமல் இருப்பார் என்கிற ஒரு கேள்வி வருவது இயல்புதான். இந்த கேள்வி சீமோனுக்குள்ளே உருவாகி அந்த கேள்வியினால் அவன் குழப்பமடைந்து இருக்கும்போது இயேசு அவனிடத்தில் திரும்பி பார்த்து இயேசு ஒரு காரியம் சொல்லுகிறார். சோத்திரம். ஒருவனிடத்தில் 2 பேர் கடன்பட்டு இருந்தார்கள். ஒருவன் 500 வெள்ளி காசும் மற்றொருவன் 50 வெள்ளி காசும் கடன்பட்டு இருந்தார்கள். சோத்திரம். இந்த 2 பேரும் திருப்பி கொடுப்பதற்கு நிர்வாகம் இல்லாதிருந்த போது சோத்திரம் அந்த கடன்களை சோத்திரம் அந்த எஜமானன் மன்னித்து விட்டான். நீங்கள் அந்த கடனை தர வேண்டாம், ஆமென், நான் மன்னித்து விடுகிறேன் என்று சொல்லி அவன் மன்னித்து விட்டான். ஹல்லேலூயா. இப்ப இயேசு சீமோனோடு கேட்கிறார், சீமோனே, இந்த 2 பேரில் எவன் ஆமென் சோத்திர கடனை மன்னித்தவனோடு அந்த எஜமானனோடு ஆமென் அன்பாய் இருப்பான் என்று கேட்டபோது சோத்திரம் சீமோன் சொல்லுகிறான், எவனுக்கு அதிகமாய் மன்னிக்கப்பட்டதோ அவனே அதிக அன்பாய் இருப்பான். அல்லேலூயா. அப்ப இயேசு சொல்லுகிறார், நீ சரியாய் நிதானித்தாய், நீ சரியாய் நிதானித்தாய். ஒன்றை நீ புரிந்து கொள்ள வேண்டும் சீமோனே. அல்லேலூயா. நான் உன் வீட்டில் வந்தபோது நீ கால்களை கழுவுவதற்கு தண்ணீர் தரவில்லை, நீ என் தலைக்கு தைலம் பூசவில்லை, நீ என்னை முத்தம் செய்யவில்லை. ஆனால் நான் வந்த நேரம் முதல் கண்ணீரால் என் பாதத்தை நனைத்து தன் தலைமுடியால் துடைத்து தன்னுடைய பரிமள தைலத்தை என்னுடைய தலையில் வார்த்து ஆமென் என் பாதத்தை இவள் ஓயாமல் முத்தமிடுகிறாளே. ஒன்று நான் சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் இவளுக்கு மன்னிக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இங்க இயேசு சொல்ல வருகிற காரியம் என்ன? 2 பேர் கடன்பட்டு இருக்கிறார்கள், 2 பேருக்கும் மன்னிக்கப்பட்டது. இந்த கடன் என்கிறது பொருளாதாரத்தை சார்ந்து சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை. இந்த மன்னிப்பு என்பது ஹல்லேலூயா இந்த கடன்களை வேண்டாம் என்று தள்ளி விடுகிற அல்லது இந்த கடன்களை ஆமென் சோத்திரம் வேண்டாம் என்று விட்டு விடுகிற மன்னிக்கிற விஷயத்தோடு சம்பந்தப்படுத்தி சொல்லி இருக்கிறது.
மன்னிப்பு என்கிற வார்த்தை நீங்கள் பழைய ஏற்பாட்டிலும் பார்க்கும்போது உபாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கும் போதும் ஆமென், அங்கே இந்த மன்னிப்பு கடன் என்கிற விஷயத்தில் பணத்தோடு சம்பந்தப்பட்டு பொருளாதார சம்பந்தப்பட்டு வருகிறதை நமக்கு பார்க்க முடியும். வாசியுங்கள் உபாகமம் 15:2. ஆமென், ஸ்தோத்திரம். இங்கே என்ன சொல்லப்படுகிறது? ஆமென், ஒரு விடுதலையின் வருஷத்தை குறித்து ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில் நியாயப்பிரமாணத்தில் எழுதி இருக்கிறார். விடுதலையின் வருஷத்தில் செய்ய வேண்டியது, தன் அயலானுக்காகிலும் தன் சகோதரனுக்காகிலும் கடன் கொடுத்தவன் அந்த கடனை விடுதலையின் வருஷத்தில் அவனிடத்தில் இருந்து என்ன செய்யக்கூடாது? வாங்க கூடாது, மன்னித்து விட வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது. அப்ப நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், புதிய ஏற்பாட்டிலும் ஆமென் பழைய ஏற்பாட்டிலும் இந்த மன்னிப்பு அது கடனோடு சம்பந்தப்பட்டு பொருளாதாரத்தை சார்ந்து பணத்தை சார்ந்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை ஆவியானவர் எதோடு கொண்டு இணைக்கிறார் தெரியுமா? ஆமென், ஸ்தோத்திரம். இந்த பொருளாதார கடனை ஆமென் மன்னிப்பை சொல்லும்போது இது நம்முடைய பாவ கடன் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதை ஆவியானவர் உணர்த்துகிறதை இந்த வசனத்தில் இருந்து நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதற்குள் இருக்கிற தெய்வ ஜனத்தோடு நான் பரிசுத்த ஆவியில் சொல்லுகிறேன், ஆமென், நம்முடைய பாவ கடன்கள் மன்னிக்கப்பட்ட ஆமென் அனுபவம் நமக்கு உண்டாயிருக்க வேண்டும். நம்முடைய பாவ கடன்கள் மன்னிக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. மத்தேயு 18ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 18:27. நல்லா புரிஞ்சுடுங்க. நான் சொன்னேனே, பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் இந்த மன்னிப்பு எதை சார்ந்து வருகிறது? இது பணத்தோடு சம்பந்தப்பட்டு, இது கடனோடு சம்பந்தப்பட்டு வருகிறது என்று நான் சொன்னேன். இந்த 18ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் நடக்கிறது. மத்தேயு 18ஆம் அதிகாரத்தில் நடக்கிற சம்பவம், ஒரு எஜமானன் தன்னோடு வேலை செய்த ஒரு வேலைக்காரனுக்கு ஆமென் மனமிறங்கி மன்னித்து விடுகிறான். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. தன்னிடத்தில் கெஞ்சி மன்றாடுகிற, தனக்கு அந்த கடனை அடைப்பதற்கு நிர்வாகம் இல்லை என்று சொல்லி கெஞ்சி மன்றாடுகிற அந்த மனுஷனுக்கு மனமிறங்கி அந்த எஜமானன் மன்னித்து விடுகிறான். ஆனால் திரும்பி போகும்போது, மன்னிக்கப்பட்டவன் திரும்பி போகும்போது தன்னிடத்தில் கடன்பட்ட ஒரு ஆமென் ஆமென் சொற்ப காசுகள் மாத்திரம் கடன்பட்டவன் எதிரே வந்தபோது அவன் தொண்டையை பிடித்து நெரித்து அவனை ஆமென் உபத்திரவப்படுத்துகிறவர்களிடத்தில் கடனை தீர்க்கும் மட்டும் ஆமென் சோத்திர ஒப்புவிக்க அவன் தயாரான போது அவனை கண்ட, அதை குறித்து கேள்விப்பட்ட ஆமென் இவனுக்கு கடனை மன்னித்த அந்த எஜமானன் இவனையும் பிடித்து ஜெயிலில் அடைக்கிறான். அல்லேலூயா. அப்ப நல்லா புரிந்து கொள்ள வேண்டும், மன்னிப்பு என்கிற விஷயம் சோத்திரம் பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் அதிகமாய் கடத்தோடு சம்பந்தப்படுத்தி சொல்லி இருக்கும் போது, இந்த ராத்திரி தெய்வ சந்நிதியில் இருக்கிற தெய்வ ஜனத்தோடு நான் சொல்லுகிறேன், ஆமென், இந்த மன்னிப்பு என்கிற காரியத்தில் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் சிந்தித்து பார்த்தால் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய ஒரு பாவ கடன் இருக்கிறது. அந்த பாவ கடன் மன்னிக்கப்பட வேண்டும். அந்த பாவக்கடன் மன்னிக்கப்படாவிட்டால் ஆமென் நமக்கு ஹல்லேலூயா தேவனுடைய நித்தியத்தை நாம் சுதந்தரிக்க முடியாது. தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் சுதந்தரிக்க முடியாது. இந்த ராத்திரி என்னை கேட்கிற பிரியப்பட்டவர்களே, உங்க வாழ்க்கையிலே இருக்கிற பாவ கடன்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று என் ஆண்டவர் நம்மை குறித்து விரும்புகிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் மன்னிக்கப்பட வேண்டும்? மன்னிப்பதற்கான காரணம் என்ன? ஏன் ஆண்டவர் மன்னிக்கிறார்? ஒரு கணக்கு பார்க்கிற ஒரு நாள் வரப்போகிறது.
எஜமானன் நம்மிடத்தில் கணக்கு கேட்கிற ஒரு நாள் வெளிப்பட போகிறது. அவர் கணக்கு பார்க்கிற அந்த நாளுக்கு முன்பாக ஆமென், உங்களுடைய என்னுடைய பாவ கடன்கள் மன்னிக்கப்பட்டிருக்கணும் என்று என் ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த ராத்திரி என்னை இந்த ஆமென் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா இந்த ஹோலி லேண்ட் சேனல் மூலம் கவனிக்கிறவர்களோடு சொல்லுகிறேன், இந்த இடத்தில் இருக்கிறவர்களோடு சொல்லுகிறேன், நீங்கள் யாராய் இருந்தாலும், எப்பேற்பட்ட நபர்களாய் இருந்தாலும், நீங்கள் சமுதாயத்தில் எவ்வளவு பெரிய நபராய் இருந்தாலும், உங்க பாவ கடன் மன்னிக்கப்பட்ட நிச்சயம் உங்களுக்கு இல்லை என்றால் தேவனுடைய நித்திய ஜீவனை நீங்கள் சுதந்தரிக்க முடியாது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு கணக்கு பார்க்கிற நாள் வரப்போகிறது. எஜமானன் கணக்கு பார்க்கிற ஒரு நாள் வரப்போகிறது. பரலோக ராஜ்யத்தை குறித்து ஆமென் மத்தேயு 18ஆம் அதிகாரம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆமென், தன்னுடைய ஊழியக்காரர்களிடத்தில் கணக்கு கேட்கிற எஜமானனுக்கு ஒப்பாய் அந்த பரலோகம் இருக்கிறது. அப்ப பரலோகத்திற்கு வேறொரு முகச்சாயல் உண்டு. நாம் நினைக்கிறோம் ஆமென் ஸ்தோத்திரம், தங்க தெருவீதியை அலங்கரிக்கப்பட்ட பரலோகம் ஹல்லேலூயா எங்குமே சந்தோஷமும் ஆனந்தமும் என்று மட்டும் நாம் நினைக்கிறோம். அது பரலோகத்தின் இன்னொரு பக்கம். ஆனால் இன்னொரு பக்கம் உண்டு. ஹல்லேலூயா. பரலோகம் தன் ஊழியக்காரர்களிடத்தில் கணக்கு கேட்கிற எஜமானுக்கு ஒப்பாயிருக்கிறது. இந்த கணக்கு கேட்கப்படுகிற நாளுக்கு முன்பாக என்னை கவனிக்கிற தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையினுடைய பாவ கடன்கள் மன்னிக்கப்பட வேண்டும். உங்க வாழ்க்கையினுடைய பாவ கடன்கள் மாற வேண்டும். உங்க வாழ்க்கையில் மன்னிக்கப்பட வேண்டிய காரியத்தில் தேவனுடைய மன்னிப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. பாவக்கடன் மன்னிக்கப்படுவதற்கு இன்னைக்கு மனுஷன் ஆமென் எடுக்கிற பல முயற்சிகள் உண்டு. ஹல்லேலூயா. நான் அன்போடு கூட சொல்லுகிறேன், உன்னுடைய பாவக்கடன் மன்னிக்கப்படுவதற்கு ஆமென் நீ புண்ணிய யாத்திரை செய்கிறதினாலோ, நீ தலையை சிரைத்து கொள்ளுகிறதினாலோ, நீ நேர்த்தி கடன் செலுத்துகிறதினாலோ, ஹல்லேலூயா நீ உருளி கமத்துகிறதினாலோ, ஹல்லேலூயா நீ என்னெல்லாம் முயற்சிகள் செய்தாலும் ஆமென் உன்னுடைய பாவக்கடன் மன்னிக்கப்படுவதில்லை. உன் பாவக்கடன் மன்னிக்கப்பட வேண்டுமோ, அது இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால் மட்டுமே ஆமென் பாவக்கடன் மன்னிக்கப்பட முடியும். ஆமென். இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தால் ஒரு மனுஷன் ஆமென் கழுவப்படும் போது, சுத்திகரிக்கப்படும் போது, அவன் தன்னை தான் பாவி என்று உணர்ந்து இயேசுவின் சமூகத்தில் தன்னை ஒப்புவிக்கும் போது மட்டுமே அவனுடைய வாழ்க்கையில் பாவ கடனுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. ஏழைகளுக்கு உதவி செய்கிறது நல்லது, தான தர்மங்கள் செய்கிறது நல்லது. ஹல்லேலூயா. ஆனால் அவைகள் உன்னை பரலோகத்திற்கு கொண்டு செல்லாது. ஹல்லேலூயா. உன்னுடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் ஆமென் உனக்காக கல்வாரி சிலுவையில் ஹல்லேலூயா தன்னையே தியாக பலியாய் ஒப்பு கொடுத்த இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தால் நீ கழுவி சுத்திகரிக்கப்பட வேண்டும். இயேசுவின் இரத்தமே உன்னை கழுவி சுத்திகரிக்க அது வல்லமை உள்ளதாயிருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த பாவக்கடன் மன்னிக்கப்பட்டது ஏன் தெரியுமா? இன்று ராத்திரி ஆமென் நான் பிரசங்கிக்கிறேன், என்னுடைய பாவக்கடன் மன்னிக்கப்பட்ட நிச்சயம் எனக்கு வந்திருக்கிறபடியினால் ஹல்லேலூயா அந்த சுவிசேஷத்தை இந்த ராத்திரி ஆமென் நான் உங்கள் நடுவில் முழங்கிக் கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. நல்ல கவனியுங்கள். இந்த பாவக்கடன் மன்னிக்கப்பட்டதினுடைய காரணம் என் வாழ்க்கையில் அவர் காண்பித்த அவருடைய இரக்கம், அவருடைய கிருபை. உன் பாவக்கடன் மன்னிக்கப்படுவதற்கு உன் பணம் ஆமென் உதவாது, உன்னுடைய செல்வங்கள் உதவாது, உன் படிப்பு உதவாது, உன் பட்டம் உதவாது, உன் பதவி உதவாது. உன் பாவம் மன்னிக்கப்பட வேண்டுமோ, இயேசுவினுடைய ஆமென் இரக்கம், கருணை, அவருடைய கிருபையை நீ பெற்றுக்கொண்டால் உன் பாவக்கடன் மன்னிக்கப்பட முடியும். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். மத்தேயு 18:33 என்ன சொல்லப்படுகிறது? அந்த ஊழியக்காரன்
அந்த எஜமானன் அந்த ஊழியக்காரனுக்கு மனதிறங்கி கடனையும் மன்னித்து விட்டான். இங்கே மன்னிக்கப்படுவதற்குள்ள காரணம் என்ன? மன்னிக்கப்படுவதற்குரிய காரணம் அவருடைய மனதுருக்கம். இன்று ராத்திரி என்னை கேட்கிற அருமையானவர்களே, இயேசுவினுடைய மனதுருக்கம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் வெளிப்படுமானால், இயேசுவினுடைய கிருபை ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் வெளிப்படுமானால், இயேசுவினுடைய இரக்கம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் வெளிப்படுமானால், ஆமேன், அவன் தன்னுடைய பாவ கடனில் இருந்து அவன் விடுதலை பெற்றுக் கொள்ளுகிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ராத்திரி என்னை கேட்கிற தேவ பிள்ளைகளே, இயேசுவினுடைய மனதுருக்கம் இந்த ராத்திரியும் இதற்குள் வெளிப்பட்டு நிற்கிறது. இந்த வசனத்தை கேட்கிற ஆமேன் உனக்காக கர்த்தருடைய மனதுருக்கம் வெளிப்பட்டு நிற்கிறது. அவருடைய அன்பு உனக்காக வெளிப்பட்டு நிற்கிறது. நீ இனியும் உதாசீனப்படுத்தாதே. இனியும் அவருடைய இரக்கத்தை ஆமேன் ஸ்தோத்திரம் நீ உதாசீனம் செய்யாதே. அவருடைய அன்பை நீ அலட்சியம் செய்யாதே. இயேசுவினுடைய ஆமென் இரக்கத்தால் கிருபையினால் மட்டுமே நம்முடைய பாவ கடன்கள் மன்னிக்கப்பட முடியும். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு காலகட்டத்தில் யாருக்கு வேண்டாதவனாய் சோத்திரம் பாவத்திலும் அக்கிரமத்திலும் உழன்று கொண்டிருந்த என்னை இயேசு தம்முடைய கிருபையினால் அவர் விடுவித்தாரே, அவர் ரட்சித்தாரே. சாபம் என்று முத்திரை குத்தப்பட்டு ஆமேன் யாருக்கு வேண்டாதவனாய் புறந்தள்ளப்பட்ட என்னை இயேசு மீட்டு கொண்டாரே. ஆமேன், இந்த ராத்திரி என்னை கவனிக்கிற சகோதரி சகோதரா, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்க வாழ்க்கையினுடைய நிலைமையை மாற்றி உங்களையும் வாழ வைக்க, உங்க வாழ்க்கையின் பாவங்களை மன்னிக்க, உங்கள் மேல் அவருடைய கிருபையை பொழிந்தருள இந்த இயேசு அவர் போதுமானவராயிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நான் பிரசங்கிக்கிற இயேசு அவர் இந்த பூமியில் இறங்கி வந்தது அவர் ஆமே ஒரு பெயர் புகழுக்காக வாழுவதற்கு அல்ல. அவர் தன்னை ஆமேன் ஸ்தோத்திர பெரியவனாய் காண்பிப்பதற்காக அல்ல. இயேசு இந்த பூமியில் இறங்கி வந்தது பாவிகளாகிய மனுஷரை ஆமேன் மீட்கும்படிக்கு, அவர்களை ரட்சிக்கும்படிக்கு, நரக ஆக்கினையில் இருந்து தப்புவிக்கும்படிக்கு இயேசு இந்த பூமியில் இறங்கி வந்தார். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு உலகத்திலே பல மனுஷனும் தெய்வமாய் மாறிக்கொண்டிருக்கிற காலகட்டத்தில் நான் சொல்லுகிறேன், ஆமே, தெய்வம் மனுஷனாய் அவதரித்த ஒரு சரித்திரம் உண்டென்றால் அது நான் பிரசங்கிக்கிற இயேசு மாத்திரமே. அவர் மனுஷனை மீட்டுக் கொள்ளும்படி இந்த தாழ்ந்த பூமியில் அவர் மனுஷனாய் அவர் இறங்கி வந்தார். இன்று ராத்திரி விசுவாசிக்கிறவர்கள் அவருடைய இரத்தத்தால் உள்ள மீட்பை பெற்றுக் கொள்ளுவார்கள். ஆமென். நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழேயும் பூமிக்கு மேலேயும் வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு நசரேயனாகிய இயேசுவின் நாமம் அல்லாமல் ஆமே வேறொரு நாமம் இல்லை. ஹல்லேலூயா. இது ஒரு மதமாற்றத்தின் பிரசங்கம் அல்ல. ஆமே, கிறிஸ்தவம் ஒரு மதமாற்றம் அல்ல. நான் சொல்லுகிறேன், மனுஷனை மனுஷனாய் வாழ வைக்கிறது தான் இந்த சுவிசேஷம். இந்த சுவிசேஷத்தில் விசுவாசிக்கிறவர்கள் யார் உண்டோ அவர்கள் ரட்சிப்பை சுதந்தரிக்கிறார்கள். தெய்வ சபையே, நான் உங்களோடு சொல்லுகிறேன், ஆமே, நீங்கள் பெற்றுக்கொண்ட பாவ மன்னிப்பை, நீங்கள் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை நீங்கள் காத்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு ஆமேன் உலகம் போகிற போக்கில் இன்றைக்கு ஆமேன் சபைகள் போய்க் கொண்டிருக்கிறது, ஜனம் போய்க் கொண்டிருக்கிறது. நாம் அதற்காக அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. ஆமேன், நாம் உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுக்கு பிரியமும் அவருடைய சித்தமும் இன்னதென்று உணர்ந்து நாம் அவருடைய சாயலில் மறுரூபப்படுவதற்கு சபையை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆமென். சபை இந்த பூமியில் ஸ்தாபிக்கப்பட்டது ஸ்தோத்திரம் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றவே சபை ஸ்தாபிக்கப்பட்டது.
ஹல்லேலூயா. சபை ஆமென் கமிட்டியில் நான் பெரியவன் நீ பெரியவன் என்று ஆமென் பதவிக்கு அடி வைப்பதற்கல்ல தெய்வ சபை, ஓட்டு போட்டு தெரிந்தெடுப்பதற்கல்ல தெய்வ சபை. சபை பூமியில் தேவ சித்தம் செய்யணும். அதற்காக தான் தேவன் சபையை பூமியில் அவர் ஸ்தாபித்திருக்கிறார். சபை தேவ சித்தத்தை விட்டு ஒரு காலம் வெளியே போய்விடக் கூடாது. சபை தேவனுடைய சித்தம் செய்கிறதாய் சபை காணப்படணும்னு ஆண்டவர் சபையை குறித்து அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ராத்திரியனை கவனிக்கிற அருமையானவர்களோடு நான் சொல்லுகிறேன், நம்முடைய பாவ கடன் ஆமென் ஸ்தோத்திரம் மன்னிக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். ஒருவன் ஆமென் ஸ்தோத்திரம் தன்னுடைய பாவத்தினுடைய கடினத்தையும் ஹல்லேலூயா தனக்கு வர இருந்த அந்த நரகாக்கினையின் வேதனையையும் ஆமென் புரிந்து கொண்டிருப்பானானால் இன்றைக்கு தான் பெற்று ரட்சிப்பை ஹல்லேலூயா மறந்து ஓடுவதில்லை. அநேகர் சபையை அலட்சியம் செய்ய காரணம், அநேகர் தெய்வ வசனத்தை அலட்சியம் செய்ய காரணம், அநேகர் ஆமென் ஸ்தோத்திரம் கர்த்தருடைய பிரசன்னத்தை அலட்சியமாய் நினைக்க காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் தங்களுடைய பாவத்தினுடைய கடினத்தையும் அதனால் வெளிப்பட இருந்த ஆமென் ஸ்தோத்திரம் பின்விளைவுகளையும் அவர்கள் அறியாததுதான் ஆமென் அவர்கள் இருதயம் இன்றைக்கும் கடினப்பட்டிருக்கிறது. இந்த ராத்திரி என்னை கவனிக்கிற தேவ பிள்ளையே, இருதய கடினங்கள் மாறட்டும். ஆமென். நீ பாவம் மன்னிக்கப்பட்ட நிச்சயத்தை நீ பெற்றுக் கொண்டிருந்தால் இந்த ராத்திரி தேவ சமூகத்தில் ஹல்லேலூயா அதிகமாய் அவருடைய பாதத்தில் ஆமென் அன்பு கூறுகிறவர்களாய் இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். என்னை கவனிக்கிற தேவ பிள்ளைகளே, நாம் நம்முடைய பாவக்கடன் மன்னிக்கப்பட்ட நிச்சயம் உள்ளவர்களாய் நம்முடைய பாவத்திற்கான தண்டனையை இயேசு ஏற்றுக்கொண்டார். நான் நீதிமானாக்கப்பட்டேன் என்கிற நிச்சயமுடையவர்களாய் நாம் வாழ வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ஸ்தோத்திரம். ஆமென். என்னை கவனிக்கிற எல்லாரோடு நான் சொல்லுகிறேன், ஒருவேளை பாவ கடன் உனக்கு இதுவரை மன்னிக்கப்படாவிட்டால், இதுவரை நீ இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்படாவிட்டால், இதுவரை ஆமென் ஸ்தோத்திரம் அந்த இரட்சிப்பை நீ சுதந்தரிக்காவிட்டால், ஒன்றை நீங்கள் மறந்து போக வேண்டாம். ஹல்லேலூயா. இது ஆண்டவர் உங்களுக்கு தருகிற ஒரு நல்வாய்ப்பு. இந்த சுவிசேஷம் உங்களிடத்தில் வந்து சேருவது உங்களை இயேசு நேசிக்கிறபடியினால், உங்களை இயேசு ஆமென் ஸ்தோத்திரம் ரட்சிக்க அவர் ஆவலாய் காத்திருக்கிறபடியினால். ஹல்லேலூயா. இந்த ரட்சிப்பை இனியும் உதாசீனப்படுத்த வேண்டாம், இனியும் தள்ள வேண்டாம். ஹல்லேலூயா. ஆமென். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. நாம் ஆமென் ஸ்தோத்திரம் இப்போது ஒரு ரட்சிக்கப்படாத ஒரு மனுஷனை பொறுத்தவரை அந்த மனுஷன் ஆவி மண்டலத்தில், ஆவி மனுஷனில் அவன் மரித்தவனாய் இருக்கிறான். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். ஆனால் ஆமென் இப்போ அவன் கர்த்தரை நோக்கி முறையிட்டால், அவன் தேவ சமூகத்தில் தன் பாவத்தை நினைத்து அவன் வருந்தினால், அவன் மன்னிப்புக்காக இயேசுவின் சமூகத்தில் கெஞ்சினால் அந்த மனுஷனுக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கும். ஆமென். ஒருவேளை ஸ்தோத்திரம் சரீர மரணம் வெளிப்பட்டால், சரீர மரணத்தில் இருந்து நாம் தப்பி பிழைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. ஆனாலும் நான் சொல்லுகிறேன், ஆமென், மரணம் சம்பவித்தால், ஆமென், ரட்சிக்கப்படாத ஒருவன், பாவ கடன் மன்னிக்கப்படாத ஒருவன், அவன் ஆவியின் மரணத்திற்குள் மாத்திரமல்ல நித்திய மரணத்திற்குள்ளே தள்ளப்படுகிறான். நித்திய மரணத்திற்குள் தள்ளப்படுகிற ஒருவன் அவன் திரும்பி வர முடியாது.
ஹல்லேலூயா. இந்த ராத்திரி இந்த சுவிசேஷத்தை ஆமென் நீங்கள் கேட்கும்போது ஹல்லேலூயா உங்க உள்ளத்தில் இயேசுவை குறித்த இயேசுவினுடைய சுவிசேஷத்தை குறித்த ஆமென் ஒரு பயங்கர வாஞ்சை வெளிப்படட்டும். ஆமென். மன்னிக்கப்படாத உன்னுடைய வாழ்க்கையினுடைய எந்த பாவத்தையும் இயேசு மன்னிக்க அவர் போதுமானவராயிருக்கிறார். நாளைய தினம் என்பது அது உன்னுடையதல்ல. இன்றைக்கே இரட்சணிய நாள், இன்றைக்கே சுவிசேஷம் உன்னிடத்தில் வந்திருக்கிற நாள். இந்த நாளில் ஆமென் இந்த சுவிசேஷத்திற்கு நீ செவி கொடுத்தால் நீ ரட்சிக்கப்படுவது ஆமென் அதிக நிச்சயமாய ஒரு விஷயம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். ரட்சிக்கப்பட்டவர்களோடு நான் சொல்லுகிறேன், ரட்சிக்கப்பட்டவர்களை பரலோகத்திற்கு போகும்போ ஆல்பாஸ் அடிச்சு உள்ள ஏற்றுவதில்லை. ரட்சிக்கப்பட்ட பலரும் ஆமென் சோத்திர தவறான சிந்தையை வைத்திருக்கிறார்கள். ரட்சிக்கப்பட்டதினால் ஞான ஸ்நானம் பெற்றதினால் சபையில் அங்கத்தினராய் இருக்கிறதினால் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்ததினால் கிறிஸ்தவ பெயர்கள் வைத்திருக்கிறதினால் ஆமென் பரலோகம் எனக்கு உண்டுன்னு சிலர் தவறாய் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ராத்திரி நான் சொல்லுகிறேன், ரட்சிக்கப்பட்ட தெய்வ ஜனமே, ரட்சிக்கப்பட்டவர்களே ஆமென் சோத்திர உங்களை பரலோகத்தில் ஆல்பாஸ் அடிச்சு உள்ள ஏற்றுவதில்லை. ரட்சிக்கப்பட்ட உங்களுக்கு ஆமென் சோத்ரா சில நியாய தீர்ப்புகள் உண்டு. நீங்கள் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. சோத்ரம். ஆமென். 2 கொரிந்தியர் ஹல்லேலூயா 10ஆம் அதிகாரம் ஆமென் சோத்ரம் ஹல்லேலூயா 5வது வசனம் என்று நினைக்கிறேன். ஹல்லேலூயா. அது இல்ல சோத்ரம் 1 கொரிந்தியர் ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 5:10 வாசிங்க. ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் மனுஷனாய் பிறந்த ஆதாம் முதல் இன்று வரைக்கும் பிறந்த மனுஷன் சோத்ரம் தேவனுடைய சமூகத்தில் கணக்கு ஒப்புவிக்கும்படி தன் கிரியைகளை குறித்து தேவ சமூகத்தில் கணக்கு ஒப்புவிக்கும்படி நிற்க வேண்டிய ஒரு நாள் உண்டு. ரட்சிக்கப்பட்டவனும் நிற்கணும், ரட்சிக்கப்படாதவனும் நிற்க வேண்டும். ரட்சிக்கப்பட்டவன் ஆமென் தேவனுடைய நியாயாசனத்திற்கு முன்பாக கிறிஸ்துவினுடைய நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்கும் போது ரட்சிக்கப்படாதவன் ஆமென் வெள்ளை சிங்காசனத்திற்கு முன்பாக ஆமென் கணக்கு ஒப்புவிக்க நிற்க வேண்டும். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக நாம் சரீரத்தில் இருக்கும்போது செய்த நன்மைக்காகிலும் தீமைக்காகிலும் தக்க பலனை பெற்றுக்கொள்ளும்படிக்கு அவருடைய நியாயாசனத்திற்கு முன்பாக நாம் நிற்க வேண்டும். ஹல்லேலூயா. இன்று ராத்திரி என்னை கவனிக்கிற தேவ பிள்ளையே, நீ ரட்சிக்கப்பட்டதினால், நீ ஞானஸ்நானம் பெற்றதினால் உன்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய பூரணம் வெளிப்படவில்லை. அவருடைய வருகை வரைக்கும் அல்லது உன்னுடைய மரணம் வரைக்கும் ஆமே நீ உன்னுடைய பரிசுத்தத்தை ஆமே நீ காத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட தெய்வ ஜனம் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளணும். தேவன் அழைத்த அழைப்பில் நிலை நிற்கணும். தேவனுடைய வசனத்திற்காக கடைசி வரை நிற்க வேண்டும். உலகம், மாமிசம், பிசாசு இது நம்மை வஞ்சிக்க பார்க்கும். இந்த வஞ்சனையில் நாம் விழுந்து விட வேண்டியவர்கள் அல்ல. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம்.
ஆமென். ரட்சிக்கப்பட்டவர்களோடு நான் சொல்லுகிறேன், ரட்சிக்கப்பட்டு ஸ்நானப்பட்டதோடு நம்முடைய ஆவிக்குரிய உத்தரவாதம் முடிந்து போகவில்லை. நாம் கிறிஸ்துவின் நாள் வரைக்கும் நமக்கு ஒப்புவிக்கப்பட்ட அந்த தேவனுடைய உத்தரவாதத்தை நாம் செய்து முடிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். காரணம் என்ன தெரியுமா? ரட்சிக்கப்பட்டவர்களுடைய ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நான் சொன்னனே, ரட்சிக்கப்பட்டவர்களை பரலோகத்தில் ஆல் பாஸ் அடிச்சு உள்ள ஏற்றுக்கொள்வதில்லை. மாறாக ரட்சிக்கப்பட்டவர்களை ஸ்தோத்திரம் 6 பாயிண்ட்ல ஆண்டவர் ஆமென் வேறு பிரிப்பார். 6 பாயிண்டுகள் வச்சு வேறு பிரிப்பார். வாசிங்க ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம், 3ஆம் அதிகாரம் அதனுடைய ஸ்தோத்திரம் ஆமென் 11-12 வசனங்கள். கூடாது, ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன் வெள்ளி விலையேற பெற்ற கல் மரம் புல் வைக்கோல் ஆகிய இவைகளை கொண்டு கட்டினால் அவனுடைய வேலைப்பாடு வெளியாகும். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். ரட்சிக்கப்பட்ட தெய்வ சபையுடைய ஸ்தோத்திரம் உத்தரவாதம் அது பூரணமாய் செய்து முடிக்க வேண்டியதாய் இருக்கிறது. ரட்சிக்கப்பட்ட தெய்வ ஜனத்தின் உத்தரவாதங்கள் உண்டு. நாம் செய்கிற செயல்கள், நமக்கு தேவன் ஒப்புவித்த காரியங்களில் உள்ள நம்முடைய உண்மை தன்மைகள், அது இன்றைக்கு ஆமென் ஸ்தோத்திரம் யாரும் ஆராய்ந்து பார்க்கவில்லை. எல்லாருடைய கண்களுக்கும் நாம் ஸ்தோத்திரம் உண்மையுள்ளவர்களாகவும் பெரியவர்களாகவும் மதிக்கப்படத்தக்கவர்களாகவும் ஒருவேளை நாம் இருக்கலாம். ஆனால் இந்த ராத்திரி ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். அக்கினி ஜுவாலை கொத்த கண்கள் உள்ள ஒரு கர்த்தர் நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறார். அவர் நம்முடைய செயல்களை, அது ரகசியத்தில் உள்ளதானாலும் அது வெளிப்படையானதானாலும் அவர் அவைகளை ஆமென் ஸ்தோத்திரம் நெருத்து பார்க்கிற, அவர் அளந்து பார்க்கிற, அவர் தூக்கி பார்க்கிற ஒரு நாள் வரப்போகிறது என்பதை தெய்வ ஜனம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டவன் தேவ சமூகத்தில் போய் நிற்கும்போ 6 பாயிண்டுகள்ல ஆண்டவர் ஆமென் வேறு பிரிப்பார். 1 பொன், 2வது வெள்ளி, 3வது விலையேறிய கல், ஆமென் ஸ்தோத்திரம் 4வது மரம், 5வது புல், 6வது வைக்கோல். இதுல முதல் 3 காரியங்கள் அது தீ சோதனைக்கு உள்ளே, அக்கினி சோதனைக்குள்ளே அனுமதிக்கப்படும் போது இந்த 3ம் ஆமென் வெந்து போகாது, அது இன்னும் அதிகமாய் பிரகாசிக்கிறதாய் வெளிப்படும். ஹல்லேலூயா. ஆனால் 2வது இருக்கிற ஒரு 3 காரியம் உண்டு. மரம் புல் வைக்கோல் ஸ்தோத்திரம், அது ஆமென் ஸ்தோத்திரம் அக்கினி சோதனைக்கு முன்பதாய் நிலை நிற்க முடியாமல் அது சுட்டரிக்கப்படும். ஹல்லேலூயா. வெள்ளையும் வெள்ளையும் உடுத்து மீசையும் எடுத்து பரம பக்தனாய் ஆமென் நடந்தாலும் ஒருவேளை நீ இந்த ஆமென் ஸ்தோத்திர புல்லின் லிஸ்டில் வரலாம், இந்த வைக்கோலின் லிஸ்டில் வரலாம், இந்த மரத்தின் லிஸ்டில் வரலாம். ஹல்லேலூயா. இதில் நீ வந்தால் ஆமென் இவ்வளவு நாள் நீ பட்ட பிரயாசங்கள், நீ ஓடின ஓட்டங்கள், உன்னுடைய ஊழியம், உன்னுடைய ஜெபம், உன்னுடைய எல்லாம் அது வீணாய் போகும். ஆகவே தேவ சபையே, தெய்வ ஜனமே, உங்க கிரியைகளை குறித்து, உங்க செயல்பாடுகளை குறித்து, உங்க வார்த்தைகளை குறித்து நீங்கள் தேவ சமூகத்தில் நீங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட தெய்வ ஜனத்தினுடைய ஸ்தோத்திரம் செயல்பாடுகளை அளந்து பார்க்கிற ஒரு தேவன் உண்டு, நெருத்து பார்க்கிற ஒரு தேவன் உண்டு. உங்களுடைய என்னுடைய கிரியைகள் தேவனுக்கு முன்பாக அது நீதி உள்ளவைகளாயிருக்கணும். ஆமென்.
அது உண்மை உள்ளவைகளாய் இருக்கணும். அல்லாத பட்சத்தில் தேவ சமூகத்தில் இருந்து நமக்கு விடுதலையை, நித்திய ஜீவனை நமக்கு சுதந்தரிக்க முடியாது. ஹல்லேலூயா. 2 எஜமான்களுக்கு ஒருவனால் ஊழியம் செய்யக்கூடாதே என்று மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் தெளிவாய் சொல்லி இருக்கும் போது, ஆமேன், தெய்வ சபையே, உங்களுக்கு ஆமேன் யாரையாகிலும் ஒருவரை தான் நேசிக்க முடியும். இயேசுவை நேசிக்கிறேன் என்று சொல்லி உலகத்திற்கு ஆமேன் ஒத்த வேஷம் தரிக்கிறவர்களால் இயேசுவை நேசிக்க முடியாது, இயேசுவில் அன்பு கூற முடியாது. ஸ்தோத்திரம். ஆமே, 2 எஜமான்களுக்கு நமக்கு ஊழியம் செய்ய முடியாது. ஒன்றில் நீ கர்த்தரை நேசிக்கணும் அல்லது உலகத்தை நேசிக்கணும். ஆமேன். ஸ்தோத்திரம். கர்த்தரை உங்களால் ஆமேன் நேசிக்க முடியாவிட்டால் உலகத்தை நீங்கள் நேசிக்கிறவர்களாய் இருக்கிறீர்கள், அல்லது தேவன் தந்த ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் நேசிக்கிறவர்களாய் இருக்கிறீர்கள். இந்த ராத்திரி உன் பாவ கடனை மன்னித்த, உனக்காக தன்னையே பலியாய் ஒப்பு கொடுத்த, உன் வாழ்க்கையில் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை தந்த அந்த இயேசுவை நீ நேசிக்க மறந்து போகாதே. ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். இயேசுவை நேசிக்கிறேன் என்று சொல்லுகிற பலருக்கும் இயேசுவினுடைய கற்பனைகளை கை கொள்ள முடியவில்லை. யோவான் 14ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், நாம் அவரில் அன்பாயிருந்தால் அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். ஸ்தோத்திரம். இன்றைக்கு அநேகர் இயேசுவை நேசிக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள், ஆனால் கர்த்தருடைய கற்பனைகளாகிய ஆமேன் வசனங்களை கை கொள்ள முடியவில்லை. ஞான ஸ்நானத்தை ஆமேன் ஸ்தோத்திரம் கை கொள்ள முடியவில்லை. ஆமேன். சிலர் என்கிட்ட வந்து கேட்பாங்க, ஸ்நானம்னு சொன்னா ஞான ஸ்நானம்னா முங்கிதான் எடுக்கணுமான்னு யாருகிட்ட கேட்கிறாங்க? அவங்க பேருக்கு பின்னால சோத்திரம் இந்த ஏபிசிடியை குழப்பி எழுதி இருப்பாங்க. அவங்க பேருக்கு பின்னால பிராக்கெட்டுக்கு நிறைய கிடக்கும். சோத்திரம். பிறக்கி எடுக்கலாம். ஹல்லேலூயா. ஆனால் 10ஆம் கிளாஸ் 3 முறை எழுதிட்டும் பாஸ் ஆகாத யான்ட்ட வந்து கேட்பாங்க, ஸ்நானம்னா முங்கிதான் எடுக்கணுமான்னு. சோத்திரம். ஹல்லேலூயா. அதிக ஞானிகள். ஸ்நானம் என்கிற தமிழ் வார்த்தைக்கு குளிக்கிறதுன்னு தான் அர்த்தம். அதுல வேற பெரிய அர்த்தங்கள் ஒண்ணும் இல்லை. தேவனுடைய கட்டளையை கைக்கொள்ள மனசில்லாத நீ எப்படி கர்த்தரை நேசிக்க முடியும்? கர்த்தருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிய முடியாத நீ எப்படி இயேசுவை நேசிக்கிறேன் என்று சொல்ல முடியும்? அவரை நேசிக்கிறவன் அவருடைய உபதேசங்களை, அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. இந்த காலகட்டம் ஒரு கடைசி காலகட்டமாய் இருக்கிறது. நாம் கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இனி மனம் போல போக்கில் வாழுவதற்கல்ல, இனி பாரம்பரியமாய் வாழுவதற்கல்ல. இது இயேசு சீக்கிரம் வரப்போகிற ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 33.5% புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகையை குறித்து ஆமென் வேத புஸ்தகம் தெளிவாய் சொல்லும் போது, தெய்வ சபையே, அவருடைய வருகைக்காய் நீ ஆயத்தப்பட வேண்டியது அது அத்தியாவசியமாயிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். உலகத்தில் கேட்டு கேள்வி இல்லாத பல சம்பவங்கள் இன்றைக்கு உலகத்தில் அரங்கேறி கொண்டிருக்கும் போது அதெல்லாம் சொல்லுகிற ஒரு ஆமேன் சத்தியம் என்ன தெரியுமா? சரித்திரம் அதனுடைய கடைசி பக்கத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது. உலகம் அதனுடைய கடைசி நிமிஷத்திலேக்கு அது நெருங்கி கொண்டிருக்கிறது. என்னை கேட்கிற சகோதரா, சகோதரி, ஆமேன், இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். சத்தியத்தை அறிந்து சத்தியத்தை கை கொள்ள மனசில்லாமல் காலம் கடத்தி கொண்டிருக்கிற ஆமென் சகோதரனே, சகோதரியே, இந்த ராத்திரி ஆண்டவர் உன்னை எச்சரிக்கிறார். நீ ரட்சிக்கப்படுவதற்கு, உன் பாவம் மன்னிக்கப்பட்ட நிச்சயத்தை பெறுவதற்கு என் ஆண்டவர் உனக்கு ஒரு வாய்ப்பை அவர் தருகிறார். ஆமென். இயேசு இந்த உலகத்தில் வந்தது, அவர் நம்மை ரட்சிக்கிற இரட்சகராக வந்தார்.
நம்மை இரட்சிக்கிற இரட்சகராக வந்தார். இயேசு இந்த உலகத்தில் வந்து தன் தலையில் ஆமென் சூடியது நமக்காக சாபமான முள்முடியை அவர் சூடினார். ஆனால் இயேசு இனி வரப்போகிறது அவர் இரட்சகராக அல்ல, அவர் நியாயம் தீர்க்கிற நியாயாதிபதியாக வருவார். ஆமென். இனி இயேசு வந்து தலையில் சூட போகிறது முள் கிரீடம் அல்ல, பொன் கிரீடம் தரித்து அவர் ராஜாதி ராஜாவாய், அவர் சிங்காசனத்தில் அவர் வீற்றிருக்கிறவராய் அவர் வெளிப்பட போகிறார். தெய்வ சபையே, ஆமென், இந்த ராத்திரி உன் பாவங்களை அறிக்கை செய்து, ஆமென், தெய்வ ஜனமே, உன்னுடைய அக்கிரமங்களை அறிக்கை செய்து நீ விட்டு விட வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ராத்திரி உன்னுடைய பாவ கடன் மன்னிக்கப்பட்ட நிச்சயம் உங்களுக்கு இருக்கட்டே. பாவக்கடன் மன்னிக்கப்பட்டவர்களை ஆமென் பார்த்தால் தெரியும், அவர்கள் ஆராதனையை பார்த்தால் தெரியும், அவர்கள் ஜெப வாழ்க்கையை பார்த்தால் தெரியும், அவர்கள் தேவன் மேல் வைத்திருக்கிற வாஞ்சையை பார்த்தால் தெரியும். பாவத்தினுடைய கடின தன்மையையும் அதனால் வெளிப்பட வேண்டிய ஆமென் விளைவுகளையும் அறிந்தவர்கள், ஹல்லேலூயா, அவரால் பெற்ற இரக்கத்தை, அதனுடைய ஆமென் ஸ்தோத்திரம் மகிமையை அறிந்தவர்கள், ஹல்லேலூயா, ஆமென், அவர்கள் ஒரு காலம் உலகத்தை சார்ந்திருப்பதில்லை, அவர்கள் கர்த்தரை சார்ந்தே இருப்பார்கள். அவர்கள் ஆமென் தேவனில் அன்பு கூறுகிறவர்களாக இருப்பார்கள். அவர்கள் தேவனை நேசிக்கிறவர்களாக இருப்பார்கள். இந்த ராத்திரி எத்தனை பேர் தேவ கரத்தில் உங்களை ஒப்பு கொடுக்கிறீங்க? எத்தனை பேருக்கு சொல்ல முடியும், ஆண்டவரே என் பாவத்தை ஒரு விசை கூட மன்னிப்பீராகப்பா, என் பாவம் மன்னிக்கப்பட்ட அந்த நிச்சயத்தை எனக்குள்ளே ஒரு விசையாய் நீர் கட்டளையிடுவீராக. இந்த ராத்திரி தேவ கரத்தில் நம்மை அர்ப்பணிக்க வேண்டிய நேரம். நீ ரகசியத்தில் செய்கிறதும் என் ஆண்டவர் வெளியரங்கமாய் வெளிப்படுத்துகிற ஒரு நாள் வரப்போகிறது. ஒருவேளை நீ செய்தது, ஆமென், நீ ஹல்லேலூயா திட்டம் பண்ணினது, இதை ஆமென் உன் தாய் தகப்பன் காணாவிட்டாலும், உன்னுடைய டீச்சர் காணாவிட்டாலும், உங்களுடைய கணவன் காணாவிட்டாலும், உங்க மனைவி பார்க்காவிட்டாலும், உங்க பிள்ளைகள் அறிந்திருக்காவிட்டாலும், உங்க பாஸ்டருக்கு அது தெரியாவிட்டாலும், இந்த ராத்திரி நான் சொல்லுகிறேன், அக்கினி ஜுவாலைக்கு ஒத்த கண்கள் உள்ளவர், ஆமென், நீ மறைவிடத்தில் செய்கிற எல்லாவற்றையும் அவர் கண்டு கொண்டிருக்கிறார். அவருடைய கண்களுக்கு முன்பாக ஒன்று மறைவாயிருப்பதில்லை. ஹல்லேலூயா. இந்த ராத்திரி ரகசியமாய் பாவத்தை வைத்து தாளாட்டுகிறவர்களோடு நான் சொல்லுகிறேன், ரகசிய பாவங்களை விட்டு இந்த ராத்திரி மனம் திரும்புதலுக்கு உங்களை விட்டு கொடுங்க, உங்களை ஒப்பு கொடுங்க. இயேசு அவர் சீக்கிரம் வரப்போகிறார். அவருடைய வருகை அதி சீக்கிரத்தில் வெளிப்பட போகிறது. இந்த ராத்திரி எத்தனை பேர் தேவ கரத்தில் உங்களை அர்ப்பணிக்கிறீர்கள்? ஆமென். ஹல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் நாம் வாசித்தோம். ஆமென். அந்த ஸ்திரீ இயேசுவின் பாதத்தில் கண்ணீரால் நனைத்து, தலைமுடியால் துடைத்து, பரிமள தைலத்தை அவர் தலையில் பூசி, அவருடைய பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்யும் போது இயேசு ஆமென் பரிசேயனாகிய சீமோனோடு சொல்லுகிறார், சோத்திரம், இவள் செய்த அநேக பாவங்கள் இவளுக்கு மன்னிக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவை அன்பு கூறுகிற ஒரு நபர் யார் என்று கேட்டால், தன் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிச்சயத்தை பூரணமாய் உணர்ந்தவர்களால் இயேசுவை அன்பு கூறாமல் இருக்க முடியாது. ஹல்லேலூயா. ஒரு காலகட்டத்தில் பாவத்தில் இருந்தோம், அக்கிரமத்தில் இருந்தோம், சோத்திரம், இவ்வுலக வழக்கத்திற்கு ஆமென் அடிமைப்பட்டு இருந்தோம். நம்முடைய மனசும் மாம்சமும் விரும்பினவைகளை செய்து வந்தோம். ஆனால் இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவனோ தம்முடைய மிகுந்த கிருபையினாலே அவர் நம்மை ரட்சித்தாரே, நம்மை மீட்டு கொண்டாரே, நம்மை விடுவித்தாரே. அந்த பாவ மன்னிப்பை பெற்றவர்கள் இந்த ராத்திரி சொல்ல முடியுமா, ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன், நான் உம்மை நேசிக்கிறேன்,
அப்பா என்னை பரிசுத்தமாக்குங்கப்பா, நான் உம்மையே நேசிக்கிறேன் என்று எத்தனை பேருக்கு தேவ சமூகத்தில் உங்களை அர்ப்பணிக்க முடியும்? எல்லாரும் தேவ சமூகத்தில் எழுமி நிற்போம், எல்லாரும் எழுமி நிற்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கேட்ட வசனங்களை உங்களுடைய கண்களுக்கு முன்பாக கொண்டு வாருங்க. இந்த ராத்திரி இயேசு உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நியாயம் தீர்க்கிற நியாயாதிபதியாய் இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அவர் நியாயம் தீர்க்கிற நியாயாதிபதியாய் இயேசு வரப்போகிறார். இந்த ராத்திரி கண்களை மூடி வாய்களை திறந்து, ஆண்டவரே என்னை ஒரு விசையாய் உம்முடைய கரத்தில் ஒப்புவிக்கிறப்பா, என்னை ஒரு விசையாய் நீர் பரிசுத்தப்படுத்தும், என்னை உம்முடைய இரத்தத்தால் கழுவி சுத்திகரியும். கேளுங்க, கேளுங்க, வாய்களை திறந்து கேளுங்க, வாய்களை திறந்து கேளுங்க. சுடரபலகசி ஹதரா ரகல் கடகரகசி. இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் வல்லமை இந்த ராத்திரி இதற்குள்ளே வெளிப்பட்டு நிற்கிறது. விசுவாசிக்கிற எத்தனை தேவ பிள்ளைகள் நீங்கள் இதற்குள் இருக்கிறீங்க? உங்க வாழ்க்கையில் அவருடைய பரிசுத்தத்தின் வல்லமை வெளிப்படுகிறது. ஹல்லேலூயா. எத்தனையோ நாள் இந்த பாவத்தை செய்யக்கூடாது, இந்த பாவத்தை விட்டு விடணும்னு நான் நினைக்கிறேன், ஆனால் என்னால் முடியல. நான் இந்த பாவத்துக்குள்ளேயே இருக்கிறேன், எனக்கு ஒரு புதிய வாழ்க்கை இல்லையோ என்று கேட்கிற சிலர் இதை கவனிக்கிறீங்க. ஹல்லேலூயா. இந்த ராத்திரி இருக்கிற இடத்தில் இருந்து கொண்டு இயேசுவேன்னு கூப்பிட முடியுமா? இயேசுவேன்னு கூப்பிட முடியுமா? இயேசுவேன்னு கூப்பிட முடியுமா? ஹல்லேலூயா. இந்த ஒளிப்பதிவு மூலமாய் இதை கவனிக்கிறவர்களோடு நான் சொல்லுகிறேன், உன் பாவத்திற்கான தண்டனையை இயேசு அனுபவித்து விட்டார். நீ யாராயிருந்தாலும், நீ எப்பேற்பட்ட நபராயிருந்தாலும் இயேசு உன்னை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை பிரச்சனைகளுக்குள்ளே நீங்கள் ஆமென் சிக்கி தவிக்கலாம். இந்த பிரச்சனையிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை இல்லையா என்று கேட்கலாம். இந்த ராத்திரி இயேசு உங்களை விடுவிக்க வல்லவர். இயேசு உங்களை விடுவிக்க வல்லவர். மரணம் ஒன்றுக்கும் பரிகாரம் இல்லை. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவர்களுக்காய் அவருடைய வல்லமை வெளிப்படுகிறது, அவருடைய வல்லமை வெளிப்படுகிறது. எல்லா மரண கெட்டுகளை கர்த்தர் இந்த ராத்திரி அவிழ்க்கிறார். சில குடும்பங்களுக்குள் வியாபரிக்கிற தற்கொலையின் ஆவிகளை கர்த்தர் இந்த ராத்திரி கடிந்து கொள்ளுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சில குடும்பங்களில் இருக்கிற எல்லா தற்கொலையின் ஆவிகள் ஆமென் சோத்திர தங்களுக்கு தாங்களே கெடுதி உண்டாக்கும்படி சத்துரு தூண்டி விடுகிற அனுபவங்களை என் ஆண்டவர் இந்த ராத்திரி முறியடிக்கிறார். ஒரு ஜெயம் வெளிப்பட்டு வருகிறது, ஒரு ஜெயம் வெளிப்பட்டு வருகிறது இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் ஜெயம் வியாபரிக்கிறது. எல்லா இருளின் அதிகாரங்கள் குடும்பங்களை விட்டு ஆமே ஜனத்தை விட்டு இப்போதே விலகி போய் இயேசுவின் நாமத்தில் அக்கினி தொடுகிறது, அக்கினி தொடுகிறது. இந்த இடத்தில் நிற்கிறவர்கள் மேல கர்த்தருடைய வல்லமை இறங்கி வருகிறது, கர்த்தருடைய அக்கினி இறங்கி வருகிறது. இப்போதே எல்லா கெட்டுகள் அவிழுகிறது, எல்லா சாபங்கள் அவிழுகிறது இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். எல்லா நுகங்கள் உடையப்படுவதாக, எல்லா நுகங்கள் உடையப்படுவதாக. அக்கினி, 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 அக்கினி. தெய்வீக வல்லமை தொடுகிறது, தெய்வீக வல்லமை தொடுகிறது. தீ தொடுகிறது, தீ தொடுகிறது. அக்கினி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த இடத்துல நிற்கிறவர்கள் யாராகிலும் வியாதியோடு நிற்பீர்கள் என்றால் உங்க கைகளை உயர்த்தி கொள்ளுங்க,
கைகளை உயர்த்தி கொள்ளுங்க. எனக்காக ஜெபிக்கணும், ஹல்லேலூயா, எனக்கு வியாதியில் சுகம் வேணும் அப்படி சொல்லுகிறவர்கள் முன்பதாய் ஓடி வாருங்க. ஆமென். கை உயர்த்தினவர்கள் முன்பதாய் வாருங்க. நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். வியாதியில் ஒரு சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் ஹல்லேலூயா முன்பதாய் ஓடி வாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். வேறொரு விஷயத்தோடு நான் சொல்லுகிறேன். ஆமென். வேறொரு காரியம், ஏதோ சில பிரச்சனைகளுக்குள் அகப்பட்டு ஹல்லேலூயா எனக்கு ஒரு விடுதலை கிடைக்குமா இல்லையா என்று அங்கலாய்க்கிறவர்கள் இருந்தால் உங்க கைகளை உயர்த்தி கொள்ளுங்க. அப்படிப்பட்டவர்கள் முன்பதாகி வரலாம். அப்படிப்பட்டவர்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. இந்த ராத்திரி ஆமென் ஸ்தோத்திர கேட்ட வசனத்திற்கு ஆமென் உங்களை ஒப்பு கொடுக்கிறவர்கள் ஹல்லேலூயா. இந்த ராத்திரி இந்த வசனத்திற்கு ஒப்பு கொடுத்தவர்கள், இதுவரை ஞான ஸ்நானம் எடுக்காதவங்க, இதுவரை பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் முங்கி ஞான ஸ்நானம் எடுக்காதவங்க இருப்பீங்கன்னா கைகளை உயர்த்துங்க. ஹல்லேலூயா. நான் இனி வருகிற வாய்ப்புல ஞான ஸ்நானம் எடுக்க விரும்புகிறேன் அப்படி சொல்லுகிறவங்க கைகளை உயர்த்தி கொள்ளலாம். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் முங்கி ஞான ஸ்நானம் எடுக்கல, இனி ஒரு வாய்ப்பை ஆண்டவர் தந்தால் நான் ஞான ஸ்நானத்திற்கு ஒப்பு கொடுக்கிறேன் சொல்லுகிறவங்க கையை உயர்த்துங்க. அந்த அம்மா கை உயர்த்தி இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அவர்களுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. இந்த லைவ்ல ஆமென் இதை கவனிக்கிறவர்களோடு நான் ஆவியில் சொல்லுகிறேன். ஆமென். நீங்கள் வியாதியோடு இருந்தாலும், ஆமென் ஸ்தோத்திரம் பிரச்சனைகளோடு இருந்தாலும், இந்த ராத்திரி நீங்கள் இருக்கிற இடத்துல ஆமென் இயேசுவேன்னு கூப்பிடுங்க. இயேசுவேன்னு கூப்பிடுங்க. இயேசு உங்களை விடுவிப்பார். இயேசு உங்களை விடுவிப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த சுவிசேஷத்திற்கு உங்களை ஒப்பு கொடுத்து இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் இயேசுவே என்னை மன்னியும் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த ராத்திரி ஆமென் நாங்கள் இவர்களுக்காய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் இவர்கள் மேல ஒரு சுகமளிக்கிற வல்லமை இப்போது இறங்கி வருவதாக. சுகமளிக்கிற வல்லமை இறங்குவதாக. வியாதியோடு இதற்குள் நிற்கிறவர்கள் மேல், பிரச்சனைகளோடு நிற்கிறவர்கள் மேல் இப்போது சுகமளிக்கிற வல்லமை, இப்போது விடுவிக்கிற வல்லமை இறங்கி வெளிப்படுவதாக. அற்புதம் நடப்பதாக. சுகமளிப்படுவதாக. சுகமளிக்கிற வல்லமை இப்போது தொடுவதாக. தொடுவதாக. பிசாசின் கட்டுகள் உடைவதாக.